இன்றே சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோகளை காணுங்கள். கரண்ட் வேற போய் ரொம்ப நேரம் ஆச்சு, இன்னும் வரவே இல்லை. அக்கா, இன்வெர்டர் போட்டா பவர் கட் ஆனாலும் ஃபேன் ஏசிலாம் வேலை செய்யும்க்கா. டேய், நல்ல வேலைடா தாசு, ஞாபகப்படுத்தின. ஏங்க, நம்ம வீட்ல இன்வெர்டர் போட்டுடலாமா? நான் சந்தேகப்பட்டது சரியா போச்சு. இதனாலதான் பெத்த மகனு கூட பார்க்காம காவேரி இந்த பொறுக்கி பையனுக்கு கல்யாணம் பண்ண நினைச்சிருக்காரு. விசாலாட்சி அம்மாக்கு தெரிஞ்சது கண்டிப்பா உயிரே விட்டுருவாங்க. இதுக்கு ஒரு முடிவை நான் கட்டுறேன். தாசு, நீ சீக்கிரம் போய் மாமாக்கு ஒரு செருப்பு வாங்கிட்டு வா. அதோ போறேன்க்கா. டேய், அதெல்லாம் ஒண்ணும் வேண்டாம். கார்ல தானே போறேன், பாத்துக்கலாம். அறிவு இருக்கா? இப்படியா குறுக்க வருவ? கவனிக்கலன்னா என்ன அறிந்திருக்க? வழிபடு. எங்க போயிட்டு வரீங்க? சொல்லுங்க, எங்க போயிட்டு வரீங்க? நான் எங்க போனா உனக்கு என்ன அவசியம் சொல்லணுமா? செருப்பு இல்லாம வீட்டுக்கு போனா விசாலாட்சி அம்மா கேட்க மாட்டாங்களா? செருப்பு வாங்கிக்கலாம். நம்பிக்கை போனா எங்க வாங்குவீங்க? பதில் சொல்லுங்க. விசாலாட்சி அம்மாக்கு தெரிஞ்சா என்ன ஆகும்? அவங்களுக்கு துரோகம் பண்ண உங்களுக்கு எப்படி மனசு வந்துச்சு? என்னாலே தாங்கிக்க முடியல. அவங்களுக்கு தெரிஞ்சா அவங்க தாங்கிப்பாங்களா? விசாலாட்சி அம்மா மாதிரி ஒரு மனைவி கிடைக்கிறதுக்கு நீங்க கொடுத்து வச்சிருக்கணும். கொஞ்சம் கூட மனசுல ஈவ இறக்கம் இல்லாம இப்படி துரோகம் பண்ணிருக்கீங்க. நீங்க நல்லாவே இருக்க மாட்டீங்க, நல்லாவும் இருக்க முடியாது. எல்லாத்தையுமே அந்த கடவுள் பார்த்துட்டு தான் இருக்காரு. விசாலாட்சிக்கு துரோகம் பண்ணணும்னு நான் நினைக்கல. ஒவ்வொரு நாளும் வேதனையில நான் வெந்துகிட்டு இருக்கேன். எப்படியோ என்ன அறியாம அந்த மேகலா விரிச்ச வலையில நான் விழுந்துட்டேன். உதவி கேட்டுதான் வந்தா, ஆனா எப்படி நடந்துச்சுன்னு தெரியல. இந்த விஷயம் மட்டும் விசாலாட்சிக்கு தெரிஞ்சிருச்சுன்னா அவ முகத்தை என்னால பார்க்க முடியாது. அவ என்ன பார்க்கறதுக்கு முன்னாடி நான் செத்துருவேன். எனக்கு துரோகம் பண்ணிட்டீங்களான்னு விசாலாட்சி பார்க்கிற அந்த ஒரு நிமிஷத்தை என்னால தாங்கிக்கவே முடியாது. சத்தியமா நான் செத்துருவேன். விசாலாட்சிக்கு மட்டும் தெரிஞ்சிருச்சு, அடுத்த நிமிஷமே நான் செத்துருவேன். தெரியக்கூடாதுன்னு நினைச்சா என்ன அர்த்தம்? அப்போ இந்த தப்ப தொடர்ந்து செய்ய போறீங்களா? நீங்களே சொன்னாலும் விசாலாட்சி அம்மாக்கு நான் சொல்ல மாட்டேன். அவங்க கிட்ட சொன்னா என்ன ஆகும்னு எனக்கு தெரியும். அந்த மேகலை என்ன டிமாண்ட் வைக்கிறாங்க? பயப்படாம சொல்லுங்க, என்ன டிமாண்ட் வைக்கிறாங்க? சேஃப்டி லாக்கர்ல இருக்கிற குடும்ப பாரம்பரிய நகையை நான் கொடுத்துட்டா பிரச்சனை பண்ண மாட்டேன், என்னை விட்டு போயிருவேன்னு சொல்றா. குடும்பமும் விசாலாட்சி அம்மாவும் தான் முக்கியம். நீங்க கொடுத்துருங்க. துளசி, மேகலையை பத்தி உனக்கு தெரியாது. கொடுத்தாலும் போக மாட்டா, பேராசக்காரி. காவேரிய தாசுக்கு கல்யாணம் பண்ணி வைங்கன்னு என்ன மிரட்டுறா. காவேரி உங்க மக, அவ வாழ்க்கை எப்படி போனா என்னன்னு தானே நீங்க முடிவெடுத்தீங்க. எனக்கு வேற வழி தெரியல. சாமி மாதிரி நீ வந்து என் மகளை காப்பாத்திட்ட. விசாலாட்சி அம்மாவோட அன்பு ரொம்ப பெருசு. அன்புக்காக நான் என்ன வேணாலும் செய்வேன். அதுக்காக நான் உங்ககிட்ட இருந்து எதையும் எதிர்பார்க்க மாட்டேன். நீங்க பயப்படாம போங்க. இந்த விஷயத்த நான் பாத்துக்கிறேன். எந்த காலத்திலயும் விசாலாட்சி அம்மாக்கு தெரிய வேண்டாம். கூடிய சீக்கிரம் மேகலைக்கு முடிவு கட்டணும். நீங்க பயப்படாம போங்க. நன்றிமா. உங்க சம்சாரம் வரலையான்னு நான் கேட்டேன். அதாம்மா, இவதான் என் மனைவி. சார், சும்மா கிண்டல் பண்ணாதீங்க சார். ஜனனி அம்மா வரலையான்னு கேட்டாங்க. அட, இவங்க தான் ஜனனி. அவங்க ஏதோ புரியாம பேசிட்டு இருக்காங்க. நீ வா போலாம். சார் சார் சார்,
அந்த பக்கம் போகாதீங்க சார். இன்னொரு பாம்பு அங்க சுத்திட்டு தான் சார் இருக்கு. பாம்பா? ஸ்னேக் இருக்கா? ஆமா, தம்பி சொல்லலையா? மோசமான விஷப்பாம்பு கடிச்சு தம்பி பொழைச்சதே கடவுள் புண்ணியம். தம்பி, உங்களுக்கு பாம்பு கடிச்சப்போ உங்க மனைவி என்னமா கத்தனாங்க தெரியுமா? ஆனா அவங்க மட்டும் இல்லன்னா சத்தியமா நீங்க உயிர் பழிச்சிருக்கவே முடியாது. பாம்புக்கெல்லாம் அவங்க பயப்படவே இல்லையே, துணிஞ்சு நின்னு உங்களை காப்பாத்துனாங்க. என்ன இருந்தாலும் அவங்க பொண்டாட்டியாச்சே. ஆனா இவங்கள பாருங்க, பாம்புன்னு சொன்னதும் நீங்க என்னன்னா எனக்கு என்னன்னு அங்க போய் நிக்கிறாங்க பாருங்க. சிவா, போலாம். பாம்பு இருக்கு. சிவா, 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 என்னாச்சு உங்களுக்கு? என்னாச்சு? யாராவது இருக்கீங்களா? சிவா, எந்திரிங்க சிவா. சார் நீங்களாம் வேலையை பாருங்க. ஓகே சார். சரிங்க சார். நீ ஏன்டா செங்கல் சொல்லிக்கு போன? அப்பா பேங்க்குக்கு தான் போனேன். போற வழியில செங்கல் சோலைய ஜனனிக்கு காட்டலாம்னு நினைச்சேன். அங்க ஸ்னேக் இருக்கிறது தெரிஞ்சிருந்தா நான் போயிருக்கவே மாட்டேன். பாம்பு கடிச்சு உயிர் போய் உயிர் வந்துச்சு. துளசி தான் காப்பாத்துனா. துளசி என்ன டாக்டரா? சிவா, பேங்க் போனோம், என் கூட வா. அப்பா நானும் வந்தே ஆகணுமாப்பா? என்னடா இப்படி கேக்குற? உன் பேர்ல தானடா பேங்க்ல சேஃப்டி லாக்கர்ல நகையை வச்சிருக்கோம். நீ தான் வரணும், வா. சேஃப்டி லாக்கர்ல என்ன வச்சிருக்கீங்க? அதுவா, அது அண்ணியோட நகை, எங்க அம்மாவோட நகை, அம்மாவுக்கு அவங்க அம்மா கொடுத்த நகை, அண்ணிக்கு அவங்க அம்மா கொடுத்த நகை, மொத்தமும் சேஃப்டி லாக்கர்ல தான் இருக்கு. ஓ அப்படியா? சேஃப்டியா அது பேங்க்லயே இருக்கட்டுமே, அப்புறமா எடுத்துக்கலாம். சில ஆட்கள் இந்த வீட்டை விட்டு வெளியே போனதுக்கு அப்புறம் எடுத்துக்கலாம். ஏய் ஜனனி, அப்பா சொன்னா செய்யணும், மறுத்தெல்லாம் பேசக்கூடாது. இல்ல, சேஃப்டியா இருக்கட்டுமே தான் சொன்னேன். அதுல என்ன தப்பு இருக்கு? ஏய், இவ ஒருத்தி குறுக்க வந்து ஆட்டத்தை கலைச்சிருவா போல இருக்கே. உன்னை கேட்டுதான் நான் முடிவு எடுக்கணுமா? ஐயோ, நான் அப்படி சொல்லல. ஆனா குடும்பத்துல டிஸ்கஸ் பண்றது தப்பில்லையே. ஜனனி பேசாதான்னு சொன்னாங்க. அம்மாடி ஜனனி, நீ உள்ள போமா. உள்ள போ. போ. சிவா, நீ அப்பா கூட போயிட்டு வா. சிவா, சரி. வண்டி எடு. சரிப்பா. நீங்க காஃபி சாப்பிட வா. வரேன், போங்க. வா பத்மா. பார்த்து பத்திரமா எடுத்துட்டு வாங்க. அது ஏன் ப்ராப்பர்ட்டி.